தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் இது முக்கியமானது. வைணவ பக்தர்களின் முக்கிய வழிபாட்டுக்குரிய தலமும் இதுதான். பூலோக வைகுண்டம் எனப்படும் திருக்கோயில் இதுதான். தென் மாநிலங்களிலேயே மிக உயர்ந்த கோபுரம் என்ற பெருமை பெற்றதும் இந்த திருக்கோயில்தான். நாட்டிலேயே மிகப்பெரிய கோவில் என்ற பெருமை இதற்கு உண்டு. உலகிலேயே இரண்டாவது பெரிய கோயில் என்ற பெருமையையும் இது பெற்றிருக்கிறது. மிகவும் பழமை வாய்ந்ததாக கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்புக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இக்கோயில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை ஆன்மீக பக்தர்கள் பெரும்பாலோர் நான் சொல்லக்கூடிய குறிப்புகள் மூலமே அறிந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த திருக்கோயிலின் வரலாற்றையும் அந்த திருக்கோயில் இன்றும் நீண்டு நிலைத்து நிற்பதற்கு அப்பழுக்கற்ற தொண்டாற்றிய ஸ்ரீ ராமானுஜரின் பெருமைகளையும் இந்த திருக்கோயில் கடந்த 2000 ஆண்டுகளில் பல முறை சீரழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெற்று நின்று இன்றைக்கு வைணவத்தை தூக்கி பிடிக்கும் திருக்கோயிலாக விளங்கும் அற்புத வரலாற்றையும் இப்போது நாம் பார்க்க போகிறோம். திருச்சியில் காவிரியும் கொள்ளிடமும் பிரிந்து உருவாக்கிய தீவு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் என அழைக்கப்படும் பகுதியில் அமைந்திருக்கும் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. நேரம் கருதி இதை மிக சுருக்கமாக இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு நீங்கள் இதுவரை கேட்டிராத அரிய தகவல்களை அளிக்கிறது. வீடியோவை முழுமையாக பார்ப்பதோடு உங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். குறைந்தபட்சம் அரங்கனின் பெயரையாவது பதிவிடுவீர்கள் என எதிர்பார்க்கிறேன். இந்த கோயில் வரலாற்றை இப்போது பார்க்கலாம் வாங்க. திருவரங்கம் கோயிலில் உள்ள அரங்கநாதர் சன்னதி மற்றும் உபசன்னதிகள் அதன் புராண வரலாறுகளை சென்ற வீடியோவில் பதிவிட்டிருக்கிறேன். அதன் தொடர்ச்சிதான் இது. இந்த திருக்கோயில் யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அத்துடன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய திருக்கோயிலுக்கான பரிந்துரையையும் செய்திருக்கிறது. 2017 கலாச்சார பாரம்பரிய பாதுகாப்புக்காக யுனெஸ்கோ ஆசிய பசிபிக் விருதை இந்த திருக்கோயிலுக்கு வழங்கி இருக்கிறது. விஷ்ணுவின் முதல் அவதாரத்தின் போது ஆதி திருவரங்கம் நிறுவப்பட்டதாகவும் அதையடுத்து ஸ்ரீரங்கம் நிறுவப்பட்டதாகவும் புராண வரலாறுகள் சொல்கின்றன. 156 ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக 7 சுற்று பதில்களுடன் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானது. 21 கோபுரங்களையும் 52 சிறு சன்னதிகளையும் கொண்டதுதான் இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் உள்ள அனைத்து சன்னதிகளுக்கும் ஒரு பக்தர் ஒரே நாளில் சென்று வழிபட்டிருப்பாரானால் அவரை அதிசய மனிதராகவே நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறு கோயில்கள் கூட தனி கோயில்கள் அளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த திருக்கோயில் வளாகத்தில் அமைந்திருப்பதுதான் இதற்கு காரணம். இந்த திருக்கோயிலில் உள்ள மூலவர் ரங்கநாதர் கோலமே முதலில் பெருமாள் வெளிப்பட்ட முதல் கோலம் என்றும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஸ்ரீ ரங்கநாதர் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார். இந்த சிலை கற்சிலை அல்ல, களிமண், மூலிகைகள், சாந்து உள்ளிட்டவையால் உருவான விசேஷமான சிலை. இந்த சிலையை கல்லு சொருகு என்று அழைக்கிறார்கள். இது சுயம்பு மூர்த்தியாக தானே தோன்றியதாகவும் பிரம்மாவின் தவத்தால் பார்க்கடலில் இருந்து சுயம்பு மூர்த்தியாக எழுந்ததாகவும் சொல்லப்படும் பெருமை வாய்ந்த சிலை. அரங்கன், ஸ்ரீரங்கன், தேனாரங்கதன் என்ற பெயர்களால் அரங்கநாதர் அழைக்கப்படுகிறார். பெரிய பெருமாள் என்று இவரை அழைப்பதும் உண்டு. திரேதா யுகத்தில் ராமபிரான் இந்த விக்கிரகத்தை பூஜித்து வந்திருக்கிறார் என்ற புராண கதைகளும் உண்டு. கோயில் விமானம் ஓம் எனும் பிரணவ வடிவத்தை தாங்கி நிற்கிறது. இதை பிரணவாகார விமானம் என்று அழைக்கிறார்கள். இதை சத்தியலோகத்தில் பிரம்மா நடத்திய யாகத்தில் பயன்படுத்தியதாகவும் புராண கதைகள் சொல்கின்றன. அரங்கநாதர் இந்த தலத்தில் எழுந்தருள்வதற்கு முன்பாகவே சந்திர புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய தீர்த்த குளம் இங்கு இருந்திருக்கிறது. ஒருமுறை சந்திரன் உடல் நலம் பாதிக்கப்படுகிறார். அவர் பெருமாளிடம் வேண்டுகிறார், பெருமாள்
நீ ஸ்ரீரங்கத்தில் உள்ள புஷ்கரணியில் நீராடி சென்று வா என்று கட்டளையிடுகிறார். அதைத் தொடர்ந்து சந்திரன் நீராடி அவரது பாவங்களை போக்கியதுதான் இந்த சந்திர புஷ்கரணி. இந்த சந்திர புஷ்கரணி அருகே பக்தர்கள் பலரும் இன்றைக்கும் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். காரணம், சந்திர புஷ்கரணி அருகே தானம் செய்தால் முன்வினைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். இக்கோயிலை முதலில் சோழ அரசனான தர்மவர்மா என்பவர் கட்டியிருக்கிறார். ஒரு சமயம் காவிரி நதி வெள்ளப்பெருக்கெடுத்து கோயில் விமானத்தை மூழ்கடிக்கிறது. இதனால் அந்த கோயில் இருந்த இடம் மண்ணால் மூடப்படுகிறது. இந்த சூழலில் ஒரு கிளியின் மூலம் கிள்ளிவளவன் என்ற சோழ மன்னன் இப்பகுதியில் மணலால் மூடப்பட்டிருந்த கோயிலை வெளிக்கொணர்ந்திருக்கிறான். அதன் பிறகு அவன் பிரம்மாண்டமாக இந்த திருக்கோயிலை கட்டி எழுப்பியிருக்கிறான். இந்த திருக்கோயில் சங்ககால சோழ அரசர்கள் முதல் கடைசியாக இப்பகுதியை ஆண்ட அரசர்கள் வரை பொன்னும் பொருளும் நிலங்களும் வழங்கி பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த திருக்கோயில் வைணவ மகான் ஸ்ரீ ராமானுஜரின் காலத்தில் இருந்து தொடர்ந்து முக்கியத்துவம் பெற்ற கோயிலாக மாறி இருக்கிறது. ராமானுஜருக்கு முன்னோடிகளாக நாதமுனியும் யமுனாச்சாரியாரும் இருந்திருக்கிறார்கள். நாதமுனி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர். யமுனாச்சாரியார் ராமானுஜரின் குருவாக இருந்து வைணவ தத்துவத்தை வளர்த்தவர். இவரை ஆளவந்தார் என்றும் யமுனை துறைவன் என்றும் அழைப்பது உண்டு. இவர் நாதமுனியின் பேரனாக இருந்திருக்கிறார். சோஸ்திர ரத்னா என்ற புகழ்பெற்ற பாடலின் ஆசிரியரும் இவர்தான். அவருடைய அழைப்பை பெரிய நம்பிகள் மூலம் அறிந்து காஞ்சிபுரத்தை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து ராமானுஜர் ஓடோடி சென்று பார்த்தபோது யமுனாச்சாரியாரின் உயிர் பிரிந்த உடலைத்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் யமுனாச்சாரியாரின் கையில் இருந்த 3 விரல்கள் மட்டும் மடியாமல் இருந்தனவாம். இதை கண்ட ராமானுஜர் 3 பிரமாணங்களை எடுத்துக்கொள்வதாக சொல்லி அந்த பிரமாணங்களை ஒவ்வொன்றாக ராமானுஜர் சொன்னபோது அந்த 3 விரல்களும் மடிந்து கொண்டதாம். அந்த 3 பிரமாணங்கள் எவையெனில், பிரம்மசூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டி ஓர் உரை எழுதப்படும். விஷ்ணு புராணம் இயற்றிய பராசரர் மற்றும் பாகவதம் இயற்றிய வேதவியாசர் ஆகியோரின் பெயரை அழியாத புகழுக்கு கொண்டு செல்வது, வேதங்களை தமிழில் பாசுரங்களாக வழங்கிய நம்மாழ்வாரின் பெயர் இந்த உலகில் என்றென்றும் நிலைத்து நிற்க செய்வது என்ற 3 பிரமாணங்களைத்தான் அவர் அப்போது செய்திருக்கிறார். அந்த 3 பிரமாணங்களையும் தன்னுடைய வாழ்நாளில் செய்து முடித்தவர்தான் ராமானுஜர். யமுனாச்சாரியாரின் 5 சீடர்களில் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பியிடம் 8 எழுத்து மந்திரத்தை எவருக்கும் வெளியிடக்கூடாது என்ற நிபந்தனையோடு உபதேசம் பெற்ற ராமானுஜர் திருக்கோட்டியூர் கோயில் கோபுரத்தின் மீதேறி மக்கள் அனைவரும் கேட்கும்படி அந்த மந்திரத்தை எல்லோருக்கும் உபதேசம் செய்கிறார். இதனால் கோபமடைந்த திருக்கோட்டியூர் நம்பி, ரகசிய மந்திரத்தை இப்படி யாவருக்கும் சொல்வது குருவின் சொல்லுக்கு துரோகம் இழைப்பதாகாதா? இதனால் நரகம் புக நேரிடும் என்று எச்சரிக்கிறார். இதை கேட்ட ராமானுஜர் எல்லோரும் முக்தியடைய தான் மட்டும் நரகத்திற்கு செல்வது பாக்கியம்தான் என்று பதிலுரை சொல்கிறார். இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத திருக்கோட்டியூர் நம்பி இவரே எம்பெருமானார் என்று சொல்லி கட்டி தழுவி கொண்டாராம். ராமானுஜர் சிறந்த வேதாந்தியாக மட்டுமின்றி அன்றைய காலத்தில் சிறந்த சீர்திருத்தவாதியாகவும் சிறந்த நிர்வாக திறன் கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். பலருடைய எதிர்ப்புகள், கொலை முயற்சிகளையும் மீறி கோயில் நிர்வாக பொறுப்பை அவர் ஏற்றிருக்கிறார். அவர் ஒருவரே திருவரங்கம் கோயில் நிர்வாகத்தையும் ஸ்ரீ வைணவ மட நிர்வாகத்தையும் கவனித்திருக்கிறார். திருக்கோயிலின் உடைமைகளை அவர் மீட்டெடுத்ததால் திருவரங்கனே ராமானுஜரை உடையவர் என அழைத்த பெருமைக்குரியவர். அந்த காலத்திலேயே தாழ்த்தப்பட்ட மக்களிடையே இரக்கம், கருணை, பரிவு கொண்டு திருக்குளத்தார் என்று அடைமொழியிட்டு அடைத்தவர்தான் ராமானுஜர். தமிழ் பாசுரங்களை ஓதி வைணவ சின்னங்களை தரிக்கும் எவரும் எந்த சாதியினராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் வைணவரே என்று சொல்லி அனைவரையும் ஏற்கச் செய்தவர் ராமானுஜர். உலகில் சரித்திர பிரசித்தி பெற்ற 3 முக்கிய குருமார்களாக கருதப்படுபவர்கள் ஆதிசங்கரர், துவைத சமய பிரிவை நிலைநாட்டிய மத்துவர், வைணவத்தின் புகழ் பரப்பிய தமிழ்நெறி போற்றிய ராமானுஜர். ராமானுஜர் வைணவத்தை பரப்புவதற்கு நாடு முழுவதும் சென்றாலும் தன்னுடைய இறுதி காலத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி மறைந்திருக்கிறார்.
இந்த திருக்கோயிலின் 5வது திருச்சுற்றான அகலங்கன் திருச்சுற்றில் உள்ள வசந்த மண்டபத்தில் அழியாத உடலோடு தானான திருமேனி என்ற பெயரோடு இன்றும் அவர் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இன்றும் அவரது மேற்பார்வையில்தான் திருவரங்கத்தில் அனைத்து நித்திய பூஜைகளும் நடைபெறுவதாக ஐதீகம். ராமானுஜர் பரமபதம் அடைந்த நிலையில் அவரது சீடர்களான கூரத்தாழ்வான், முதலியாண்டான் ஆகியோர் கோயிலின் நிர்வாக பணிகளை கவனித்து வந்திருக்கிறார்கள். 13ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை கோயில் நிர்வாகம் செம்மையாக சென்றிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில், குறிப்பாக கிபி 1311ஆம் ஆண்டில் ஸ்ரீரங்கம் கோயில் ஏராளமான பொன்னும் பொருளும் குவிந்த கோவில் என்ற தகவல் டெல்லி சுல்தான் படையெடுப்பாளர்களுக்கு தெரிய வந்தது. அதையடுத்து மாலிக் கபூர் தலைமையிலான படைப்பிரிவு ஒன்று கோயிலை சூறையாட திடீரென வந்தது. கோயிலில் இருந்த பக்தர்கள், பணியாளர்கள், சேவகர்கள், சாதுக்கள் என 12,000க்கும் மேற்பட்டோர் அந்த படைப்பிரிவினரை எந்தவித ஆயுதமும் இன்றி எதிர்த்தார்கள். ஆனால் மாலிக் காபூர் படையினர் தங்களை எதிர்த்த அனைவரையும், பெண்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், சாதுக்களாக இருந்தாலும் எல்லோரையுமே வெட்டி சாய்த்தார்கள். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்தால் பழங்காலத்தில் தொகுக்கப்பட்ட கோயில் வரலாற்று நூல் 12,000 பரமபத பாகவதர்கள் அதிநடுங்கும் காலத்தில் வீர மரணம் அடைந்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை ஸ்ரீபதி பட்டர் தன்னுடைய வரலாற்று குறிப்பில் ஸ்ரீரங்கத்தில் நடந்த வன்முறையை தெய்வத்தையும் மனிதரையும் ஒரே நேரத்தில் அழித்த வரலாறு என்று வர்ணித்திருக்கிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த வேதாந்த தேசிகர் இந்த தாக்குதலை நேரில் கண்டவராக சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய சிஷ்யர்களுடன் உற்சவர் ரங்கநாதரை பாதுகாப்பாக திருநெல்வேலி வழியாக பாளையங்கோட்டை பகுதிக்கு கொண்டு சென்று மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. மூலவரான ரங்கநாதர் சிலையும் தாக்குதலுக்குள்ளாக கூடாது என்பதில் முக்கிய ஆச்சாரியர்கள் பலரும் கவனமாக செயல்பட்டு அதை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று மறைத்து வைத்திருந்திருக்கிறார்கள். இந்த படுகொலைகளை அடுத்து கோயிலில் இருந்த பொன், வெள்ளி, வைர ஆபரணங்கள், சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. கோயிலின் பல பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. வைணவ பக்தர்கள் இந்த திருக்கோயிலின் சேதப்படுத்தப்பட்ட பகுதிகளை மீண்டும் எழுச்சி வர செய்தார்கள். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 1323ஆம் ஆண்டில் மீண்டும் முகமது பின் துக்ளக் தெற்கு நோக்கி அனுப்பிய படைகள் ஸ்ரீரங்கம் கோயிலை தாக்கினர். அப்போதும் பக்தர்கள், ஆச்சாரியர்கள் பல பேரும் கொல்லப்பட்டார்கள். இப்படி தொடர் தாக்குதல்களை கோயில் சந்தித்து வந்ததால் மூலவர், விக்கிரகங்கள் என நீண்ட காலம் பல இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றன. மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் ஹென்றி ஹெராஸ், ராபர்ட் ஸ்வெல் போன்றவர்கள் இந்த சம்பவத்தை சவுத் இந்தியன் டெம்பிள் மாசாக்கர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த துயர சம்பவம் 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அரபு நூல்களில் கனோபரி நதியில் இருந்த ஒரு தங்க கோயிலை முற்றுகையிட்டு கோயிலை அழித்து தெய்வத்தின் தங்கச் சிலையை எடுத்துச் சென்றதாக குறிப்பிடுகின்றன. கனோபரி என்பது இன்றைய காவிரியை தான் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். முகலாயர் படையெடுப்பு அச்சம் நீங்கிய சில ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சி மற்றும் பாண்டிய மண்டலங்களைச் சேர்ந்த அரசர்கள் பல பேரும் கோயில் மீண்டும் எழுவதற்கு உதவினார்கள். சோழர்கள், பாண்டியர்கள், ஹாய்சாலர்கள், மராட்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள், நாயக்கர்கள் உள்ளிட்டோர் பங்களிப்பும் இந்த கோயிலுக்கு அதிகமாக இருந்தது. விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். விஜயநகர பேரரசு ஆட்சிக்கு வந்தபோது சுமார் 60 ஆண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிலைகள் ஸ்ரீரங்கத்திற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்கள் காலத்தில்தான் பல மண்டபங்கள், 10க்கும் மேற்பட்ட கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. 1987இல் அகோபில மடம் ராஜகோபுரத்தை புதுப்பித்திருக்கிறது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஏதோ ஒரு கட்டுமான பணி ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இப்போது இந்த திருக்கோயில் 156 ஏக்கர் பரப்பளவில் சப்த பிரகாரம் வடிவமைப்பு கொண்ட கோயில் நகரமாக மாறி இருக்கிறது. 51 சன்னதிகள், 21 கோபுரங்கள், 39 மண்டபங்கள் என்ற பிரம்மாண்டத்தை இந்தியாவில் வேற எந்த கோயிலும் கண்டதில்லை. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பே பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. கிமு 800 முதல் 400 வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்ட சமஸ்கிருத காவியமாக விளங்கக்கூடிய ராமாயணத்தில் இந்த ஸ்ரீரங்கம் பெருமாள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ராமாயணம் மட்டுமின்றி மகாபாரதம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், கருட புராணம் போன்ற இதிகாசங்களிலும் இந்த திருக்கோயில் இடம்பெற்றிருக்கிறது.
சங்ககால தமிழ் இலக்கியங்களில், அதாவது கிமு 500 முதல் கிபி 300 வரையிலான காலத்தில் இந்த கோயில் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், சிலப்பதிகாரம் போன்றவற்றிலும் இந்த திருக்கோயில் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஸ்ரீரங்க மகாத்மியம் என்ற பெயரில் இந்த திருக்கோயிலின் தோற்றம், புராணங்களின் தொகுப்புகள் அடங்கிய நூல் இந்த திருக்கோயில் சிறப்புகளை காலம் காலமாக பல தலைமுறைகளாக கடத்தி வந்து கொண்டிருக்கிறது. சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் காடுகன் காதையில் விரிந்த அலைகளோடு கூடிய மிகப்பெரிய காவிரி ஆற்றின் இடைக்குறையில் திருமகள் விரும்பி உறையும் மார்பை உடையவரும் நீல நிறம் கொண்டவருமாகிய திருமால் 1000 தலைகளுடைய ஆதிசேஷன் என்னும் பாம்பனையாகிய பள்ளியின் மீது அழகுற சாய்ந்து கொண்டிருக்கும் தன்மை, நீல நிறமுடைய ஒரு மேகமானது பொன்மலையை சூழ்ந்து படிந்திருக்கும் பான்மையில் திகழ்கிறது என்று விவரித்திருக்கிறது. கம்பராமாயணத்தை கம்பர் திருவரங்கத்தில் உள்ள மண்டபத்தில்தான் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அந்த மண்டபம் ரங்கநாச்சியார் சன்னதி முன்பு இருக்கிறது. இக்கோயிலில் தான் திருவில்லிபுத்தூரில் பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரு பெண்ணான ஆண்டாள் அரங்கனுள் ஐக்கியமாயிருக்கிறார். டெல்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன்னுடைய உயிரை நீத்து ரங்கனின் திருவடிகளில் ஐக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் அவள் துலுக்க நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்பெருமானுக்கு ஏகாதசி அமாவாசை நாட்களில் லுங்கி அணிவித்து ரொட்டி நைவேத்தியம் செய்யப்படுகிறது. திருப்பானாழ்வார் மீது அர்ச்சகர் ஒருவர் கல் எறிந்த போது சுவாமி தன் நெற்றியில் ரத்தம் வழிய நின்று ஆழ்வாருக்கு மோட்சம் தந்த தலம் இதுதான். கோயிலில் உள்ள தீர்த்தங்கள் 9: சந்திர புஷ்கரணி தீர்த்தம், பில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுல தீர்த்தம், பலாச தீர்த்தம், அசுப தீர்த்தம், ஆமர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம் என 9 தீர்த்தங்கள் இருக்கின்றன. 7 பிரகாரங்கள், 7 திருமதில்கள், 7 யோக மையங்கள் என எல்லாமே 7 என்ற எண்ணிக்கையில் அமைந்திருக்கின்றன. இந்த திருக்கோயிலின் 7 பிரகாரங்களில் 4 கோயில் சார்ந்த பயன்பாட்டுக்கு உரியவையாகவும், வெளிப்புறமாக உள்ள 3 சுற்றுகளில் வீடுகள், வணிக வளாகங்கள், தெருக்களும் அமைந்திருக்கின்றன. 7 திருமதில்களும் 7 உலகங்களாக கருதப்படுகின்றன. பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம் என பெரிய என்ற சொல்லை இந்த திருக்கோயில் எல்லா விஷயத்திலும் தாங்கி நிற்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு 7 நாச்சியார்கள்: ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரெங்க நாச்சியார், இவர்கள்தான் அந்த 7 தேவியர். ஸ்ரீரங்கம் கோயிலில் வருடத்திற்கு 7 முறை நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள்வது வழக்கத்தில் இருக்கிறது. விருப்பன் திருநாள், வசந்த உற்சவம், விஜயதசமி, வேடுவரி பூபதி திருநாள், பாரிவேட்டை, ஆதி பிரமோற்சவம் ஆகிய நாட்களில் தங்க குதிரை வாகனத்தில் நம்பெருமாள் எழுந்தருள்கிறார். ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து வருடத்திற்கு 7 முறை நம்பெருமாள் கோயிலை விட்டு வெளியே வருகிறார். சித்திரை, வைகாசி, ஆடி, புரட்டாசி, தை, மாசி, பங்குனி காலங்களில் அவர் வெளியில் வருகிறார். ஸ்ரீரங்கம் தாயார் சந்நிதியில் ஆண்டுக்கு 7 உற்சவங்கள் நடைபெறுகின்றன. கோடை உற்சவம், வசந்த உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், நவராத்திரி, ஊஞ்சல் உற்சவம், அத்தியனோற்சவம், பங்குனி உற்சவம் என 7 உற்சவங்கள் நடைபெறுகின்றன. 12 ஆழ்வார்கள் இந்த திருக்கோயிலை பற்றி 247 பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். அவர்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், இவர்கள் எல்லோருமே 7 சன்னதிகளில் வீற்றிருக்கிறார்கள். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் அணிந்திருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பிறகு ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்ற இடத்தில் தூணில் கட்டி வைக்கப்படுகின்றன. இறைவன் அணியும் இந்த 2 காலணிகளும் வெவ்வேறு இடத்தில் திருத்தொண்டர்களால் செய்யப்படுகிறது. ஆனாலும் இந்த காலணிகள் இரண்டுமே ஒன்று போல இருப்பது மற்றொரு சிறப்பு. இறைவனே இந்த காலணிகளை பயன்படுத்தி நடப்பதால் அந்த காலணிகள் தேய்வதாகவும் ஐதீகம். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி. தன்னுடைய இயக்க கொள்கை வழியில் நாத்திகவாதியாக ஆன்மீக சடங்குகளையும் கடவுள் எதிர்ப்பையும் மேடைதோறும் முழங்கி வந்த ஒரு அரசியல் தலைவர், வைணவ சீர்திருத்தவாதியும் விசிஷ்டாத்வைத தத்துவத்தை கற்பித்தவருமான ராமானுஜர் என்ற சமய சீர்திருத்தவாதி குறித்து வெளிவந்த ஒரு தொலைக்காட்சி தொடருக்கு வசனம் எழுதி விமர்சனத்திற்கு ஆளாகி இருக்கிறார். அவர் யார் என்பதை தெரிந்தவர்கள் பதிவிடுங்கள். வாங்க
நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்.